குமரவேல் என்பவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல முதல் பெண்ணான செல்விக்கு வாங்கி சாப்பிடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதனால அவங்க அப்பா எப்ப வேலை முடிச்சுட்டு வந்தாலும், அப்பா சாப்பிட ஏதாவது வாங்கிக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு தினமும் கேட்கும். 2வது பொண்ணு லக்ஷ்மி. அவங்க அப்பா கிட்ட எதுவுமே வாய திறந்து கேட்காது. அதனாலயே என்னவோ அவங்க அப்பா லக்ஷ்மிக்கு இப்படி வாங்கி சாப்பிடுறதெல்லாம் பிடிக்காது போல அப்படின்னு நினைச்சு எப்ப வேலைக்கு போயிட்டு வந்தாலும் செல்விக்கு மட்டும் ஏதாவது வாங்கி சாப்பிட வாங்கிக்கிட்டு வருவாரு. இப்படி அவரு வாங்கிக்கிட்டு வரப்ப செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இத பார்த்த அவங்க ஆயாவும், டே எப்ப பார்த்தாலும் செல்விக்கு மட்டும் வாங்கிக்கிட்டு வரையே, ஒரு நாளாவது லக்ஷ்மிக்கு ஏதாவது வாங்கிக்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும், லக்ஷ்மி இது வரைக்கும் வாய திறந்தெல்லாம் எதுவும் என்கிட்ட கேட்டதில்லமா, அதுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. இத கேட்ட அந்த ஆயாவும், டே ஒருத்தவங்க வாய திறந்து கேட்க மாட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு ஆசை இல்லைன்னு நினைச்சுக்காதடா, நானே லக்ஷ்மி கிட்ட எத்தனை தடவை கேட்டிருக்கேன் தெரியுமா, ஏண்டி உங்க அப்பா கிட்ட செல்வி எப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுறா, அந்த மாதிரி நீயும் கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு அவ என்ன சொல்லுவா தெரியுமா, அப்பா கிட்ட காசு இருக்குதோ இல்லையோ நான் எப்படி வாயை திறந்து கேட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவா. சரி நானே வாயை திறந்து கேட்காம எங்க அப்பா கிட்ட காசு இருக்கிறப்ப எனக்கு ஒரு நாளாவது வாங்கி சாப்பிட வாங்கிக்கிட்டு வருவாருன்னு காத்துட்டு இருப்பேன். ஆனா எங்க அப்பா செல்விக்கு மட்டும்தான் வாங்கிக்கிட்டு வருவாரு. கடைசியா எங்க அப்பா உனக்கு என்னமா பிடிக்கும் அப்படின்னு ஆசையா கேட்டு 3 வருஷம் ஆச்சு பாட்டி அப்படின்னு என்கிட்ட ரொம்ப சோகமா பேசுவாடா. அதனாலதான் சொல்றேன், ஒருத்தவங்க வாயை திறந்து நம்ம கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்கன்றதுனால அவங்களுக்குள்ள ஆசைகள் இல்லைன்னு நீங்களே நினைச்சுக்காதீங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.